ஒரு பெரிய ஃபைனான்ஸ் மிஸ்டேக் இருக்கு. அதை நிறைய பேர் பண்றாங்க. எப்படின்னு தெரியாமலேயே பண்ணிடுவாங்க. வருஷத்துக்கு 3 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, 3 கோடி சம்பாதிச்சாலும் சரி, இந்த தப்பால எப்பவும் காசு இல்லாம கஷ்டப்படுவாங்க. நிறைய காசு இருந்தாலும் இந்த தப்பால ஒன்றும் இல்லாம போயிடலாம். அப்படி என்ன தப்புன்னு பார்க்கலாம். அது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன், அதாவது வாழ்க்கை முறை பணவீக்கம். உதாரணத்தோட சொல்றேன். இவர் மைக்கேல் வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதுல 2 லட்சம் ரூபாய் சாப்பாடு, வீட்டு வாடகை, கார், பெட்ரோல், இன்சூரன்ஸ் இதெல்லாம் செலவு பண்றாரு. இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். மீதி இருக்கிற 1 லட்சம் ரூபாயில வெக்கேஷன் போறது, கிஃப்ட் வாங்குறது, புது ட்ரெஸ் வாங்குறதுன்னு செலவு பண்றாரு. இதெல்லாம் இருந்தா சந்தோஷம். ஆனா இல்லைன்னாலும் பரவாயில்ல. அதாவது லக்ஸரி செலவுகள். இப்படித்தான் மைக்கேல் காசை செலவு பண்றாரு. மாத கடைசியில காசு மிச்சம் இருக்காது. அதனால சேமிக்கவோ முதலீடு பண்ணவோ முடியாது. அப்புறம் மைக்கேலுக்கு ப்ரோமோஷன் கிடைக்குது. சம்பளம் ஜாஸ்தி ஆகுது. இப்போ வருஷத்துக்கு 4.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதாவது 1.5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா. இப்போ மாத கடைசியில காசு மிச்சம் இருக்கும். அதை சேமிக்கலாம், முதலீடு பண்ணலாம். அந்த எக்ஸ்ட்ரா காசு என்ன பண்றாரு? சம்பளம் ஜாஸ்தி ஆனதும் வாழ்க்கை முறையும் ஜாஸ்தி ஆகுது. இப்போ பெரிய கார் வேணும்னு தோணுது. அதை வாங்குறாரு. பெரிய வீட்டுக்கு மாறலாம். வாடகை ஜாஸ்தி ஆகுது. நிறைய காசு சம்பாதிக்கிறதுனால வெளிநாட்டுக்கு வெக்கேஷன் போலாம். பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஆனா வருஷ கடைசியில பார்த்தா ஒன்னும் காசு மிச்சம் இல்ல. முன்னாடி மாதிரியே இருக்கு. இதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நிறைய காசு சம்பாதிக்கும் போது நிறைய செலவு பண்றது தான் இது. அதே மாதிரி வாழ முடியாது. எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும். முன்னாடி லக்ஸரின்னு நினைச்ச சமாச்சாரம் எல்லாம் இப்போ தேவையா மாறிடுது. எக்ஸ்ட்ரா காசை சேமிக்கிறதுக்கு பதிலா இன்னும் நிறைய காசு தேவைப்படுது. மைக்கேல் மாதிரி நிறைய பேர் இந்த தப்ப பண்றாங்க. இந்தியால நிறைய பேர் சம்பளத்துல சாப்பிட்டு வாழ்றாங்க. நிறைய பேர்கிட்ட சேமிப்பு இல்ல. முதல்ல இது பெரிய பிரச்சனையா தெரியாது. அவங்க சம்பாதிக்கிற காசை அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். ஆனா திடீர்னு எமர்ஜென்சி வந்தா என்ன பண்றது? மைக்கேல் இப்போ ஹெல்த்தியா இருக்காரு. ஆனா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் செலவு வேற வரும். வேலை போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் அதே பிரச்சனை தான். செலவு அப்படியே இருக்கும். ஆனா சம்பளம் இருக்காது. அதனால தான் மைக்கேல் அதே மாதிரி வாழணும். காசை சேமிக்கணும். சில பேர் சொல்லலாம், இன்னும் நிறைய காசு சம்பாதிச்சா பிரச்சனை இல்லைன்னு. புது லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிட்டு மிச்ச காசை சேமிக்கலாம்னு சொல்லலாம். நிறைய காசு சம்பாதிக்கும் போது சேமிக்கிறது ஈஸி தான். ஆனா பணக்காரங்களால கூட இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை தப்பிக்க முடியாது. நிறைய பேர் ரிட்டையர் ஆன சில வருஷத்திலேயே திவாலா ஆயிட்டாங்க. சில பேர் பண பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க. அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாங்க, நிறைய சேமிச்சாங்க. ஆனா அதே லக்ஸரி லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிட்டாங்க. சம்பளம் நின்னு போனதும் திவாலா ஆயிட்டாங்க. நிறைய சம்பளம் வாங்குறதுனால காசு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. நல்ல பழக்கம் இருந்தாதான் காசு பாதுகாப்பா இருக்கும். பணக்காரங்கன்னா எவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்ல, எவ்வளோ காசு சேமிக்கிறாங்கன்னு தான் முக்கியம். சமூகம் காட்டுற பணக்கார பிம்பத்துல மயங்கிடாதீங்க. சில பேர் பணக்காரங்க மாதிரி நடிக்க நிறைய காசு செலவு பண்ணுவாங்க. 50,000 ரூபாய் விலை உள்ள ட்ரெஸ் போடுறாங்க, பெரிய கார்ல போறாங்கன்னா அவங்க பணக்காரங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்க நிறைய பேர் பண பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க. பிராண்டட் சமாச்சாரத்துக்கு காசை வீணாக்குறாங்க. நம்ம சமூகம் இப்படித்தான் இருக்கு. வெளியே காட்டுற சமாச்சாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதனால லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்ல மாட்டிக்கிட்டா அதுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா, உங்க கலாச்சாரம் எல்லாம் காரணம். சுத்தி பாருங்க. எல்லாரும் பெரிய லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டு வாழ்றாங்க. நீங்களும் அப்படித்தான் வாழணும்னு தோணும். ஏன்னா அது நார்மல் மாதிரி இருக்கும். ஆனா நார்மல்னா காசு இல்லாம கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை எப்படி தவிக்கிறது? அது என்னன்னு தெரிஞ்சா போதும். உங்களுக்கு அது வரலாம்னு தெரிஞ்சா வந்தா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது சுய கட்டுப்பாடு. எதை வாங்கினாலும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. அது உங்க வாழ்க்கையை நல்லா மாத்துமா யோசிங்க. இப்போல்லாம் நிறைய பேர் அவசரப்பட்டு வாங்குறாங்க. வருஷா வருஷம் புது ஐபோன் தேவையா? பழைய போன்ல என்ன குறை? 10,000 ரூபாய் வாட்ச் தேவையா? 600 ரூபாய் வாட்ச் போதாதா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் டைம் காட்டும். நீண்ட காலத்துல உங்களுக்கு எந்த யூஸும் இல்லாத சமாச்சாரத்துக்கு காசு வீணாக்காதீங்க. காசு இருக்குன்னு வெறும் செலவு பண்ணாதீங்க. எதை வேணாலும் வாங்கலாம். காசை செலவு பண்றது ஈஸி. ஆனா காசு சம்பாதிக்கிறது கஷ்டம். சம்பளம் ஜாஸ்தி ஆகும்போது சேமிப்பும் முதலீடும் ஜாஸ்தி ஆகணும்.
சம்பளம் எப்பவும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால கட்டுப்பாடா வாழணும். எதிர்பாராத செலவுக்கு காசை சேமிக்கணும். நிறைய சம்பளம் வாங்குறவங்களுக்கு சேமிக்கிறது ஈஸி தான். ஆனா அவங்க வெறும் செலவு பண்ணிட்டா ஒண்ணும் இல்லாம ஆயிடலாம். கம்மியா சம்பளம் வாங்குறவங்களும் சேமிக்கலாம். அவங்க எவ்வளோ காசு செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணிடணும். அதுக்கு மேல செலவு பண்ணக்கூடாது. காசு சேமிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை இல்ல. பேராசையா சேமிச்சுட்டு கஷ்டப்பட வேண்டாம். உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி வாழுங்க. சம்பளம் ஜாஸ்தி ஆகும்போது அதே மாதிரி வாழுங்க. காசை செலவு பண்றதுனா உங்களுக்கு பிடிச்ச சமாச்சாரத்துக்கு, உங்க வாழ்க்கையை நல்லா மாத்துற சமாச்சாரத்துக்கு செலவு பண்ணுங்க. உங்களுக்கு லம்போர்கினி கார் வேணும்னா வாங்குங்க. அதுக்கு கடன் வாங்காதீங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண வாங்காதீங்க. அதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் செலவாகும்னு மறந்துடாதீங்க. ஃபைட் கிளப் படத்துல ஒரு டயலாக் இருக்கு. நமக்கு தேவையில்லாத சமாச்சாரத்தை நம்ம கிட்ட இல்லாத காசுல வாங்கி நமக்கு பிடிக்காத மனுஷங்களை இம்ப்ரெஸ் பண்றோம். நீங்களும் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்ல மாட்டிக்க போறீங்களா? இல்ல அதை தாண்டி வர போறீங்களா? அது உங்க கையில தான் இருக்கு. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.